சூர்யாமாரி சீரியல்ல இப்போ ராட்டகாசமான எபிசோட் வந்திருக்கு. ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லோடையும் கேளுங்க. அதுக்கு நான் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ண பாருங்க. ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூஸாக ஆதரவு வந்து தாங்க. கருப்பூர்வத்துக்கு வந்து தாரா வந்து ஃபோன் பண்ணுறாங்க. நீ என்ன பண்ணுறனா ஜெகதீஷை எப்படி இருந்தாலும் வந்து உன் கஸ்டடியில் வந்து வச்சுக்க. என்ன ஆச்சு, எதுக்காக ஜெகதீஷை இப்போ தூக்க சொல்கிற? நான் மாட்டிக்க போகிறேன், நான் தான் இதுக்கு பின்னாடி இருக்கேன். ஜெகதீஷ்க்கு முழுக்க முழுக்க தெரிஞ்சிருச்சு. மார்க்கு கிட்ட பணம் கொடுத்ததுலேருந்து எல்லாத்தையும் சொல்லி முடிச்சிடுறாங்க. ஏன் அவசரப்பட்ட? இது மாதிரி ஜெகதீஷை வந்து கொஞ்சம் உஷாராக வந்து ஹேண்டில் பண்ணியிருக்கலாம்ல. நான் மட்டும் இது மாதிரி பண்ணாமல் இருந்திருந்தா நம்ம பண்டவாளம்லாம் தண்டவாளத்தில் ஏறி இருக்கோம். நீ ஜெகதீஷை வந்து பத்திரமா வந்து வச்சுக்க. நான் எப்போ சொல்கிறேனோ அப்போ வந்து அமுச்சு வச்சுக்க. நீ மட்டும் தனியாக போகாத. அந்த இடத்துக்கு கூட 2 3 அசிஸ்டண்ட்டையும் கூட்டிகிட்டு போ. அது மட்டும் இல்லாமல் ஃபேஸ் எங்கேயுமே வந்து பதிவாகக்கூடாது. அவங்களும் மாஸ்க் கட்டாயம் போட்டுருக்கணும். சரிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. ஜெகதீஷ் நல்லா அசந்து தூங்கிட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து தாரா ஏற்பாடு பண்ண ஆளுங்க 2 பேர் வந்து வராங்க கருப்புருவத்தில். அப்பன்னு பார்த்து ஜெகதீஷை வந்து அவங்க வீல் சேரில் எடுத்து வைக்கிறாங்க. நர்ஸ் வந்து எதார்த்தமாக வந்து ரூம்குள்ளே வந்து வந்துட்டாங்க. யார் யா நீ, என்ன நீ இப்படி பண்ணிகிட்டு இருக்க, மரியாதையாக சொல்கிறேன் இங்கேருந்து ஓடி போயிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த இடத்துல நர்ஸு, தேவையில்லாமல் இந்த பஞ்சாயத்துக்குள்ளே நீ வராத, உனக்கு நல்லது இல்லை அப்படின்னு சொல்லும்போது அந்த இடத்துல வந்து வாயை வந்து கவர் பண்ணிடுறாங்க நர்ஸ் வாயை. அவங்கள தள்ளி விட்டுட்டு நம்ம கருப்புருவத்தில் 2 பேர் வந்திருக்காங்க. யார் என்னன்னு தெரில, ஃபுல்லாக வந்து மாஸ்க் போட்டிருக்காங்க. அப்படியே வந்து ஒரு வண்டியில் வந்து ஏற்றிட்டு போயிட்டே இருக்காங்க அந்த இடத்துல. அப்போன்னு பார்த்து மாரிக்கு வந்து ஃபோன் அடித்து அந்த நர்ஸ் வந்து நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லிடுறாங்க. என்னது, கருப்புருவத்தில் வந்த 2 பேர் வந்து என் மாமனாரை தூக்கிட்டு போயிட்டாங்களா, என்ன சொல்கிறேன்னு தெரிலன்னு சொல்லி சூர்யாவுக்கு வந்து கால் பண்ணுறாங்க. நாட் ரீச்சபிள்னு வருது. அந்த இடத்துல என்ன செய்யணும்னு தெரியாமல் பட்டமாக இருக்கிறப்ப நம்ம மாறி வந்து கத்துறாங்க. வீட்டில் இருக்கிற எல்லாரும் வந்துடுறாங்க. என்னாச்சுங்கிற மாதிரி கேட்டோன்னா கருப்புருவத்துலேருந்து யாரோ 2 பேர் வந்திருக்காங்க. ஆனால் நம்ம மாமனாரை வந்து தூக்கிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க ஜெகதீஷ் மாமாவை. இப்படி கேட்டோன்னு வந்து ஒரு பக்கம் தாரா உள்ளுக்குள்ளே சந்தோஷப்பட்டுட்டு வெளியில் வந்து ஃபீல் பண்ணுறாங்க அந்த இடத்துல. நான் வந்து சூர்யாவுக்கு வந்து ஃபோன் அடிக்கிறேன்னு சொல்லிட்டு வேக வேகமாக ரூம்குள்ளே வந்து போகிறாங்க. சங்கரபாணி உள்ளே போகிறாங்க. என்ன சிஸ்டர், சூர்யாவுக்கு வந்து கால் பண்ண போகிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே, சூர்யாவுக்கு கால் பண்ணேன், எனக்கு என்ன பைத்தியமாக பிடிச்சிருக்கு, நான் வந்து கருப்பூரத்துக்கு தான் கால் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி ஃபோன் பண்ணுறாங்க. பார்த்தா அந்த இடத்துல கருப்பூரம் இன்னும் வரவே இல்லை. இனிமேட்டு தான் போகிறேன். என்னது இன்னும் நீ போகலையா? அப்புறம் உன் உருவத்தில் வந்து ஜெகதீஷை வந்து தூக்குனது யார், என்ன எதுன்னு தெரிலங்கிற மாதிரி யோசிக்கும்போது ஒரு பால் அடைஞ்சு குடோன் பக்கத்தில் வண்டி வந்து நிப்பாட்டுறாங்க. அதுக்கப்புறமேட்டு நம்ம சூர்யா தான் மாஸ்க் வந்து கலட்டுறாங்க. பக்கத்தில் வந்து இன்ஸ்பெக்டர், அவரும் மாஸ்க் வந்து கலட்டுறாங்க. நீங்கள் எதுக்காக இது மாதிரிலாம் வர சொல்லி நம்ம ஜெகதீஷ் சாரை வந்து தூக்க சொன்னீங்க, எனக்கு ஒன்றும் புரியல அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல. அப்போன்னு பார்த்து நடந்த உண்மையெல்லாம் சொல்கிறாங்க. எப்படி இருந்தாலும் அந்த கருப்பு உருவத்தோட மனைவி எல்லா விஷயத்தையும் வந்து தெரிஞ்சிருப்பாங்க. இந்த ஹேண்டில் பண்ணுறது ரொம்பவே கஷ்டம். கருப்பு உருவத்தை வச்சு எப்படி இருந்தாலும் என் அப்பாவை அமுச்சு வைக்கலாம் திட்டம் போடுவாங்க. ஏன்னா அந்த குழந்தை ரகசியமும் அந்த மனைவி யாருங்கிற விஷயம் எனக்கு தெரியக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்க அப்படி தான் யோசிப்பாங்க. அவங்க அப்படி யோசிக்கிறதுக்குள்ளே நான் களத்தில் வந்து இறங்கிட்டேன். சரி, உங்கள் வீட்டுக்கே கொண்டு போகலாமே, என் வீட்டுக்கு கொண்டு போனால் அது நிச்சயம் வந்து நம்ம இவ்வளோ தூரம் பாடுபட்டதுக்கு அர்த்தமே இல்லாமல் ஆகிடும். யாருக்குமே தெரியக்கூடாது. நம்ம ரகசியமாக தான் வச்சுக்கணும். சூர்யா, நீ வந்து ரொம்ப வந்து சூப்பரான வேலை வந்து பண்ணியிருக்கேங்கிற மாதிரி இன்ஸ்பெக்டர் வந்து வெகுவாக வந்து பாராட்டுறாங்க. இப்போ நீங்கள் உங்கள் அப்பாவை எங்கே கூட்டிகிட்டு போக போகிறீங்க? ஒரு இடம் இருக்குது, நான் அங்கே வச்சு பார்த்துக்கிறேன். நீங்கள் எதுவும் கவலைப்படாதீங்க. இந்த விஷயத்தை வந்து நம்மளே வந்து தேடணும். ஒரு தனி வந்து ஒரு ஃபோர்ஸ் வந்து பயன்படுத்திக்கிட்டு யார் இது மாதிரி பண்ணாங்க, எங்கள் அப்பாவை கூட்டிகிட்டு போனாங்கன்னு நீங்கள் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வந்து தேடுற மாதிரி சும்மா ட்ராமா வந்து ப்ளே பண்ணுங்கள். சரி சூர்யா, அப்போ தான் வந்து உலகம் வந்து நம்புங்கிற மாதிரி அந்த இன்ஸ்பெக்டர் வந்து நடந்த விஷயத்தெல்லாம் வந்து அவங்க கண்ட்ரோலில் இருக்கிற எல்லாருக்கும் ஃபோன் பண்ணி இது மாதிரி ஜெகதீஷை காணோம், நீங்கள் என்ன எதுன்னு தேட சொல்கிறாங்க. அந்த இடத்துல டூப்ளிகேட் ஸ்ரீஜா வீட்டுக்கு வராங்க. அந்த இடத்துல நம்ம சூர்யா, எனக்காக ஒரு உதவி பண்ணணும், பண்ணுவீங்களா? எங்கள் அப்பாவை பத்திரமா பார்த்துக்கணும். நீங்கள் எனக்காக ஏகப்பட்ட உதவியெல்லாம் பண்ணியிருக்கீங்க. என் குழந்தை இப்போ எங்ககிட்ட இருக்குது. நாங்கள் சந்தோஷமாக மனநிறைவாக இருக்கோன்னா அதுக்கு முழுக்க முழுக்க காரணம் நீங்கள் தான். உங்களுக்கு நன்றி கடன் பட்டிருக்கோம். ஆனால் எதுக்காக உங்கள் அப்பாவை எங்கள் வீட்டில் வந்து வச்சு பார்த்துக்கிறீங்கன்னு எனக்கு ஒன்றும் புரியல. அதை மட்டும் சொல்கிறீங்களான்னு ஸ்ரீஜாவோட ஹஸ்பண்ட் வந்து கேட்குறாங்க அந்த இடத்துல. அப்பன்னு பார்த்து நடந்த உண்மையெல்லாம் சட்டுன்னு சொல்லிடுறாங்க. இது எங்கள் பாக்கியம் சார். உங்களுக்கு உதவி பண்ணுறதுக்கு ஒரு சுச்சுவேஷன் எங்களுக்கு அமைஞ்சிருக்குன்னா இதை விட ஒரு நல்ல எதிர்காலம் எங்களுக்கு இல்லவே இல்லை. நாங்கள் எத்தனை நாள் வேணாலும் உங்கள் அப்பாவை வந்து பத்திரமா பார்த்துக்கணுங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே வந்து தூங்க வச்சிடுறாங்க. நம்ம ஜெகதீஷ் வந்து பெட்டில் அசந்து வந்து தூங்கிட்டு இருக்காங்க. ஏதாவது ஹெல்ப் வேணும்னா கேளுங்க, ஆனால் யார்கிட்டையும் இந்த விஷயத்தை வந்து ஷேர் பண்ணிடாதீங்க. சரி சார், நான் என் அப்பா போல் பத்திரமா பார்த்துக்கிறேங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து சொல்லிட்டு அப்படியே நம்ம சூர்யா மாட்டுக்கு வீட்டுக்கு வந்து வராங்க. சங்கரபாணிட்ட வந்து பேசுகிறாங்க அந்த இடத்துல நம்ம தாரா. ஏய், கருப்பூரம் வந்து தூக்கலையாண்டா, அப்போனா யார் தூக்குனது, எனக்கு ஒன்றும் புரியலைங்கிற மாதிரி உச்சக்கட்ட கோவத்தில் வந்து இருக்காங்க. சூர்யா வந்துட்டு அவன் ஏதாவது இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணுவான்னு சொல்லிட்டு அப்படியே வந்து குடுக்குன்னு கீழே இறங்கி வராங்க. என்னாச்சு சூர்யா, அப்பாவை வந்து யார் தூக்குனாங்கன்னு தெரியுமா? தெரியல, அந்த கருப்பூரம் தான் 2 பேர் வந்து இது மாதிரி பண்ணியிருக்காங்க. ஃபேஸ் வந்து சுத்தமாக ரெக்கார்ட் ஆகலை. ஆனால் அவங்க போன வண்டி வந்து கண்டுபிடிச்சோம். வண்டினா நம்பர் வச்சு கண்டுபிடிச்சிடலாமேப்பா அப்படின்னு சொல்லி நம்ம தாரா வந்து கேட்குறாங்க. நம்பர் வந்து கழிச்சு கண்டுபிடிச்சிடலாம், ஆனால் நம்பர் எதுவும் தெரியல.
நாங்களும் ஃபுல்லாக அலசுன்னு அலசிட்டோம். என்ன பண்ணுன்னு தெரிலங்கிற மாரி அந்த இடத்துல சும்மா வந்து யார்ட்டயுமே எந்த உண்மையும் சொல்லக்கூடாது. அப்பதான் இந்த உண்மையெல்லாம் வந்து நிச்சயம் வெளியில வராம இருக்கும்னு சூர்யா வந்து பிரில்லியன்ட்டா வந்து பிளான் போட்டிருக்காங்க அந்த இடத்துல. எப்படி இருந்தாலும் வந்து கண்டுபிடிச்சிடுறோம். ஏன்னா இன்ஸ்பெக்டர் வந்து தனிப்படையே அனுப்பிச்சிருக்காரு இதுக்காக கண்டுபிடிக்கிறதுக்காக அப்படின்னு சொல்றாங்க நம்ம சூர்யா. சும்மா சொல்லிக்கிட்டு இருக்காரு. சரி சூர்யா, நீ டயர்டா இருப்ப. எதுவா இருந்தாலும் காலையில பார்த்துக்கலாம். போய் தூங்குப்பா. எனக்கே மனசு கஷ்டமா தான் இருக்கு. அப்பா எல்லா உண்மையும் சொல்லப் போறாருன்னு நினைச்சு ஆசையோட இருந்தா, இப்படி ஆயிடுச்சேங்கிற மாரி சோகமா வந்து போறாங்க அந்த இடத்துல. நம்ம சூர்யா மாறிக்கிட்ட நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லிடுறாங்க. என்ன ஹஸ்பண்ட் சார், நீங்க தான் இந்த மாரி பண்ணீங்களா? வீட்ல இருக்கிற எல்லாரும் எவ்வளோ பட்டமா இருக்காங்க. இந்த விஷயம் நம்மள தவிர வேறு யாருக்கும் தெரியக்கூடாது. தெரிஞ்சுச்சுன்னு வச்சுக்கயேன், அப்புறம் அவ்வளதான். எல்லார் மூலியமாவும் இந்த இன்ஃபர்மேஷன் ஷேர் ஆயிடும். ஏன் ஹஸ்பண்ட் சார், வீட்டுக்கே கூட்டிட்டு வந்துரலாமே. வீட்டுக்கு கூட்டிட்டு வரது பிரச்சனை இல்ல. ஆனா இங்க கற்பூரத்தோட மனைவி இருப்பாங்களோ இல்லையோன்னு எனக்கு சந்தேகமா இருக்கு. ஏன்னா, என் ஃப்ரெண்டு வந்து இது மாரி தான் அடையாளத்த வந்து ஃபோட்டோ வந்து சேஞ்ச் பண்ணி, அப்படியே வந்து கொண்டு வந்து குடுத்தான். இந்த காலத்தில கற்பூரத்தோட மனைவி அந்த 20 வயசுல கல்யாணம் ஆன ஃபோட்டோ இப்ப எப்படி இருக்கணும் கொண்டு வந்து குடுத்தான். ஆனா, அப்ப கடைசில அவன் இல்லாம ஆயிட்டான். இதே மாரி சிச்சுவேஷன் அடிக்கடி நடந்துகிட்டே இருக்கு. அதனால தான் இந்த விஷயத்த நான் யார்ட்டயும் சொல்லல. சங்கரபாணி சித்தப்பா மூலியமா கூட இந்த இன்ஃபர்மேஷன் வந்து ஷேர் ஆகலாம்ல. நீங்க சொல்றதும் வாஸ்தவம் தான். நீங்க அதுக்கு என்ன பண்ண போறீங்க? ரொம்ப பிரில்லியன்ட்டான மூவ் பண்ணியிருக்கீங்கன்னு மாரி வந்து வெகுவா வந்து சூர்யா வந்து பாராட்டுறாங்க. இருப்பினும் நான் தாரா கிட்ட மட்டும் எல்லா உண்மையும் சொல்லப் போறேன். ஏன்னா அவங்க ரொம்பவே பாவம் இல்ல. நம்மள மாரி தானே அவங்களும் கஷ்டப்படுவாங்க. அவங்கள்ட்ட சொன்னா யார்ட்டயும் சொல்லக்கூடாதுன்னு சொன்னா அவங்க பார்த்துப்பாங்க. என்னது தாரா கிட்ட சொல்லப் போறியா? எதுக்குய்யா நீ இப்படி பண்ணிட்டு இருக்கன்னு மாரி ஒரு ரியாக்ஷன் வந்து குடுத்தாங்க பாருங்க. அல்டிமேட்டா இருந்துச்சு. வெயிட் பண்ணி பார்ப்போம்.